என்ன பாட்டி? இலக்கியா, வசு உங்களுக்கு நெருங்கின சொந்தம், அதனாலதான் அமைதியாயிட்டீங்களோ? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நல்லா இருந்தவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அக்கா பாவம். அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நான் என்னமோ வீட்ல இல்லாம போனா சந்தோஷம் தான் நினைச்சேன். ஆனா இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் நம்பலல? இத பாருங்க, அந்த ரிப்போர்ட்ட நான் செல்போன்ல படமா எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ நல்ல குத்துக்கள் மாதிரி தானடி இருக்கா, எப்படி சாவா? பாட்டி, இந்த நோய் பார்த்தா தெரியாது. இந்த நோய் வெளியில தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மூளையில கட்டினா ரொம்ப டேஞ்சர் பாட்டி. பட்டுன ஒரு நாள் மூளை செத்து போயிரும். இததான் இங்கிலீஷ்ல பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. இத பாரு, இந்த இடத்துல தான் அவளுக்கு கட்டி இருக்கு. பாத்தியா? ஏண்டி, இந்த விஷயம் இப்ப யார் யாருக்கெல்லாம் தெரியும்? முதல்ல அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சுமா அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா? ஐயோ, யாருக்கும் தெரியாது பாட்டி, அவளுக்கும் தெரியாது. இப்போதைக்கு அர்ஜுனுக்கு மட்டும் தான் தெரியும். என்கிட்ட சொல்லி யாருக்கும் சொல்லாதன்னு வேற சொன்னாரு. ஏய், இது பாரு, இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நீ சில பல திட்டங்களை போட்டிருக்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா அந்த வசு முதல்ல அடங்கி ஒடுங்கி போகணும். அதுக்கு இந்த விஷயத்த அவ காதுல முதல்ல போட்டு விடுறி, அப்பதாண்டி ஆட்டம் களை கட்டும். ஐயோ பாட்டி, அவகிட்ட சொன்னா அர்ஜுன் என் மேல ரொம்ப கோவப்படுவார் பாட்டி. ஏய், அவன் கோவப்பட்டு உன்னை என்ன பண்ண போறான்? துப்பாக்கி எடுத்து போன் சுட்டுருவானா? அட போடி. கூடிய சீக்கிரமே அவன் துப்பாக்கில இருந்து அந்த கேஸ புடுங்கி விட்டுற போறேன். அப்புறம் எங்க அவன் புசுக்குன்னு சுடுறது? பாட்டி, அது கேஸ் இல்ல, குண்டு. ஏய், போடி போடி போடி. உள்ள இருக்கிறது குண்டு தாண்டி, ஆனா சுடுறதெல்லாம் கேஸ் தானே. சினிமாவில எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? இதோ துப்பாக்கி இப்படி வச்சுக்கிட்டு கடக்கு முடக்கு கடக்கு முடக்குன்னு இழுத்து விடுவாங்கல்ல, அதேதான். கேஸ் பிடிக்கிறதாண்டி அது. ஏய் இனியா, நீ போய் அந்த ஆட்டக்காரி கிட்ட உன் விதி முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லு. நான் மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன். சரி பாட்டி, நான் போய் அவகிட்ட சொல்றேன். ஓ வா இனியா, என்ன ஸ்வீட் பாக்ஸோட வர? இன்னைக்கு உன் பர்த்டேவா? பர்த்டே எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஸ்வீட் எடுத்துக்கோ வசு. பயப்படாத வசு, ஸ்வீட்ல விஷம் எல்லாம் எதுவும் இல்ல, சும்மா சாப்பிடு. அப்புறம் வசு, என்னடா ஸ்வீட் எடுத்துட்டு வரா, வற்புறுத்தி சாப்பிட சொல்றான்னு யோசிக்கிறியா? இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை இனியா. பொதுவாவே பிடிக்காதவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தா சந்தேகம் வரும் இல்லையா? அப்போ என்ன உனக்கு பிடிக்காது? அப்படி நான் நினைக்கல, நீதான் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் உனக்கு எதுக்கு ஸ்வீட் கொடுத்தேன் தெரியுமா? சொல்லு இனியா. எனக்கு பர்த்டேவான்னு கேட்டல. எனக்கு பர்த்டேலாம் இல்ல வசு, உனக்கு கூடிய சீக்கிரமா டெத் டே, அத கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்வீட். என்ன சொல்ற நீ? எனக்கு டெத் டேவா? உனக்கு பிரெயின் டியூமர். ஆமா வசு, நம்ப முடியல. மரணம் உன்னை நெருங்கிக்கிட்டு இருக்கு. இத பாத்தியா? உன்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். என்ன இது? என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் பார்க்கல, அர்ஜுன் சார் தான் பார்த்தாரு. ஒருவேளை டாக்டர் ஏதோ நீட்டி முழக்கி பேசுற மாதிரி இருந்ததுக்கு இதுதான் காரணமா? அதோட அர்ஜுன் சார் கூட 2 நாளா என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி இருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் பதறினாரு. அதுக்கும் இதான் காரணமா? இத பாரு வசு, ரிப்போர்ட்ட பார்த்தலாம் நான் ஒண்ணு இத தெரிஞ்சுக்கல. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே அர்ஜுன் தான். அப்பதான் நான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட போட்டோ எடுத்தேன். சாக போறான்னு தெரிஞ்சும் ஸ்வீட் கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் மனிதாபிமானம் இல்லாதவ கிடையாது. ஆனா எனக்கு சொந்தமான ஒருத்தரை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறியே, அதனாலதான் எனக்கு உன் மேல அவ்வளவு ஆத்திரம். யார் உனக்கு சொந்தமானவர்? அர்ஜுன் சாரா? நான் சாக போறேன்னு நீ சொன்னப்ப கூட அதை கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வருதேனியா.
அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் யாரு, அவரோட சொந்தங்கிறது யாரு, இதெல்லாம் உனக்கே தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரியே பேசுற. இனிமே உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வேணாம் வசு. 3 மாசம் இல்ல, இனி எண்ணி 15 நாள்ல அர்ஜுனுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அந்த உறுதியை கொடுத்துதான் அர்ஜுன் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. கல்யாணம் வரைக்கும் நீ நிச்சயமா உயிரோட இருப்ப. இருக்கணும், என்ன வாழ்த்தணும்ல. இந்தா ஸ்வீட் பாக்ஸ நீயே வச்சுக்கோ. வரட்டா? என்னம்மா? டாக்டர், வசுந்தரான்ற பேஷண்ட் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுமா. ஐயோ டாக்டர், எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னம்மா? அதான் வர சொல்லுன்னு சொன்னேனே. டாக்டர், ஒரு தப்பு நடந்து போச்சு டாக்டர். என்ன தப்புமா? பேஷண்ட் பேர் ஒன்னா இருந்ததுல ஒரு குழப்பம் நடந்து போச்சு டாக்டர். இப்ப வந்திருக்கிறது பி வசுந்தரா. அன்னைக்கு நீங்க பிரெயின் டியூமர்னு சொன்னது ஹெச் வசுந்தரா. ஆக்சுவலா இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு தான் பிரெயின் டியூமர். நான் தான் டாக்டர் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டேன். ஓ மை காட், ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களா? ஏமா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களா நீங்க? இந்த மாதிரி ஒரே பேர்ல 2 பேஷண்ட் இருந்தா அப்பா பேரை சேர்த்தோ இல்ல பேருக்கு பக்கத்துல செல்போன் நம்பர் போட்டோ ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கு. இப்படிலாம் நீங்க தப்பு தப்பா வேலை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் தானே கெட்ட பேரு. சாரி டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. கேர்லெஸ்ஸா வேலை பார்க்கறீங்க நீங்க. உங்களெல்லாம் நம்பி நான் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கேன்ல, என்ன சொல்லணுமா? நீ முதல்ல அந்த வசுந்தராவுக்கு, அதாவது நார்மல் ரிப்போர்ட்ல உள்ள வசுந்தராவுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் உங்களை பார்க்கணுமா உடனடியா வாங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு. எக்காரணத்தை கொண்டும் ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. போன்ல சொன்னா நிச்சயமா பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் சாதுரியமா பேசி அவங்களை இங்க வர வச்சிருங்க. நான் பக்குவமா பேசிக்கிறேன். சரிங்க டாக்டர், நான் எப்படியாவது பேசி அவங்கள வர வைக்கிறேன். போமா போமா, போய் நான் சொன்ன வேலையை பாருமா. ஐயோ ஐயோ ஐயோ, யார் கண்ணு பட்டுச்சோ? மொட்டு மலரத்துக்கு முன்னாடியே கருகி போக போகுது. என் பேத்திக்கு அல்பாயுசுன்னு எழுதி வச்சுட்டானே. என் தம்பிக்கு ஆண் வாரிசுக்கு தான் அருகதை இல்லைன்னா இருக்கிற பெண் வாரிசு ஐயோன்னு போக போகுது. ஐயோ ஐயோ, வசு வசு வசு, ஐயோ வசு, நீ பரதநாட்டியம் ஆடினா பாத்துக்கிட்டே இருக்கலாமே கண்ணு. நீ குச்சிப்பிடி ஆடினா குத்த வச்சு உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேனே. இப்ப அந்த ஏம பாச கைத்த உன் மேல வீச போறானேடி. ஐயோ பாவண்டி. சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத, எனக்கு எதுவுமே இல்ல. அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. ஐயோ தொம்பி, மோசம் போயிட்டோண்டா, மோசம் போயிட்டோண்டா. வாழ்க்கையில எந்த சுகத்தையுமே காணாம கன்னி பொண்ணாவே என் பேத்தி சாக போறாளேடா. இப்படியா விதி இருக்கணும்? உங்க அம்மாக்காரி உடம்பு முழுக்க சீக்க வச்சுக்கிட்டு குத்த கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்காளே, அந்த ஆண்டவன் அவளை கொண்டு போக வேண்டியதுதானே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்திய கொண்டு போக போறானே. வசு வசு வசு, உனக்காடி இப்படி நடக்கணும்? பாவியாச்சே, உனக்கா இப்படி நடக்கணும்? ஐயோ தம்பி தம்பி, விஷயத்த கேள்விப்பட்டியாடா? இப்படி ஆமா மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து வரியடா. நம்ம குடும்பத்துல அல்பாயுசுல ஒரு இழவு விழ போகுதுடா. ஐயோ அக்கா, எதுக்குக்கா உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, பகல்லையே உனக்கு பசுமாடு தெரியாதேடா. நீ எங்கடா இருட்டுல எரும மாட பார்க்க போற? அம்மா, வெள்ளிக்கிழமை அதுவுமா எதுக்குமா அபசகுனமா பேசுறீங்க? அடியே ஒத்து. டேய் தம்பி, ஐயோ என்னடா என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? உன் பொண்ணு போக போதேன்னு தாண்டா நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். பேசாம இரு பாட்டி. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? ஆமாடா, உன் பொண்ணு உயிருக்கு ஆபத்துடா, ஆபத்துடா. இலக்கியாவுக்கு என்னக்கா ஆச்சு? ஐயோ 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 ஐயோ, டேய் தொம்பி, உன் கண்ணுல என்ன பூ விழுந்துருச்சாடா? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யறியடா. அவளுக்கு ஒண்ணுமே இல்லடா. இதோ உன் மூத்த பொண்ணுக்கு தாண்டா. இதையும் உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களா? ஐயோ 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 ஐயோ, இந்த காந்திமதி வம்சத்துல கரையான் பூந்துருச்சே. அள்ளி பூக்க வேண்டிய இடத்துல அரளி பூ பூத்துருச்சே. ஐயோ பேசுறாங்க? வசு, என்னமாச்சு உனக்கு? அக்கா ஏதேதோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா?
என்னமா அவளே மறைக்கிற என்ன நீ? கேக்குற? அவளே உயிர் போக போற சோகத்துல இருக்கா. அவகிட்ட கேட்டா என்னடா என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையாடா? அப்பாவி பொண்ணுக்கு இப்படி ஒரு சோகத்தை கொடுத்துட்டானேடா. நம்ம வசுக்கு மூளையில கட்டியாண்டா. ஐயோ, அவ கடைசி கட்டத்துல இருக்காளாண்டா. கூடிய சீக்கிரமே புட்டுக்கிட்டு போயிடுவாளாண்டா. வசு, என்னம்மா இதெல்லாம்? அக்கா சொல்றதெல்லாம் உண்மையாமா? ஐயோ வசு, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? உனக்கு மூளையில கட்டி இருக்கா? சொல்லு வசு, என்ன ஆச்சு? அம்மா எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். பாட்டி தான் ஏதோ உளருது. ஐயோ 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 ஐயோ, மறைக்கிறாளே மறைக்கிறாளே மறைக்கிறாளே, எல்லாத்தையும் மறைக்கிறாளே. நானடி உளறேன், நானா உளறேன்? போய் வேணா அந்த அர்ஜுன் பைக்கிட்ட கேட்டு பார்க்க சொல்லு. டேய், இவளோட தலைய எக்ஸ்ரே படம் புடிச்சு வச்சிருக்காங்கடா. அதுல இட்லி சைஸ்ல இவ்ளோ பெரிய கட்டி தெரியுதுடா. என்னாச்சு? அத்தாச்சி அத்தாச்சி அத்தாச்சி, என் பேத்தி நிலைமைய பாத்தீங்களா? கை கால்ல கட்டி வந்தா வெட்டி எரிஞ்சிடலாம், ஆனா வசுக்கு மூளையில கட்டி வந்துருச்சு. ஐயோ, டாக்டர் 1 2 3 4 குறிச்சிட்டாரு அத்தாச்சி, 4 குறிச்சிட்டாரு. ஆலமரமா இந்த வம்சம் தழைக்கும் நினைச்சேன், இப்படி வாழைமரமா சாக போறாளே. நச்சோ, இந்த குண்டம்மா சொல்றது உண்மையா இருக்குமா? தெரியலையே மம்மி. இந்த வசுவும் அமைதியா நிக்கிறாளே. ஆனா உயிர் போற விஷயம் பொய்யா இருந்தா அர்ஜுன் மாமா இந்த குண்டம்மாவை கண்டிப்பா சுட்டு தள்ளிடுவாரு. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். கொஞ்சம் அமைதியா இருடி. வசு, என்னம்மா அமைதியா இருக்க? அக்கா சொல்றதெல்லாம் நிஜமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாளே. ஏண்டா தொம்பி, என் அருமை தொம்பி, வசு என்ன போயிட்டா இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்களேடா. கரண்ட் பில் கூட கட்டாம நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு தின்னுகிட்டு இருக்கியேடா. தினம் அயன் பண்ண ஃபுல் கை சட்டைய போட்டுக்கிட்டு ஃபாரின் போற மாதிரி பௌஷா நிக்கிறியேடா. அப்புறம் பரதேசம் போற மாதிரி ஆயிடுமேடா. தலைவலி மாத்திரை வாங்க கூட வக்கு இல்லாம இருக்க. அவ தலைக்கு எங்கடா நீ வைத்தியம் பார்க்க போற? பாட்டி, இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏண்டி ஏன் வாயை கட்டுற? எப்படி நான் சும்மா இருக்கிறது? ஐயோ ஐயோ, நீ எனக்கு கொஞ்சம் நஞ்சமாடி துரோகம் பண்ணிருக்க. பேதி மாத்திரையை கொடுத்து பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கும் அலைய விட்டியேடி. அத மறப்பேனா? இல்ல, அந்த அர்ஜுன் கிட்ட எத்தனை தடவை நீ என்ன மாட்டி விட்டுருப்ப, அதெல்லாம் நான் மறந்துடுவேனா? நான் போற இடமெல்லாம் அப்படியே என் பின்னாடியே வந்து ஆப்படிச்சுக்கிட்டே இருந்தேடி. அதனால தாண்டி அந்த ஆண்டவன் உனக்கு பாதியிலேயே சங்கூதிட்டான். ஏங்கா, நீ பேசுறத வச்சு பார்த்தா அவளுக்கு ஏதோ சாபம் கொடுக்கற மாதிரி இருக்கு. அம்மா, நாங்களே குழம்பி போய் நிக்கிறோம், குத்தி காட்டி பேசாதீங்கம்மா. ஆமாண்டி, நான் குத்தி காட்டி தாண்டி பேசுவேன். ஒன்னால தாண்டி அவளுக்கு இப்படி ஒரு சீக்கே வந்திருக்கு. ஓ வம்சம் தானடி அவ. நீ வந்த நாள் முதல்ல எதிரி விளங்கி இருக்கு. குடியிருந்த வீட்டை விளங்கவாடி வச்ச, அதத்தான் பேங்க்காரன் இழுத்து பூட்டிட்டு போயிட்டானே. மம்மி, தெரு தெருவா சுத்திட்டு இங்க வந்து உட்கார்ந்து ஓசில சோறு தின்னுட்டு இருக்க. அப்படியே புருஷனை பொண்ணையும் வச்சு தாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சிங்கம்பட்டிக்கு வழி கேட்டா சிங்கப்பூருக்கு வழி சொன்னாலாம். வசு, என்னம்மா இது? எங்களுக்கு எதுவுமே புரியலமா. தயவு செஞ்சு சொல்லுமா. வசு, மயக்கமா வருதுடி. உன் உடம்புக்கு என்ன ஆச்சுடி? மயக்கம் வந்தா ஒரு ஓரமா சுருண்டு பாடு. ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்தி அல்பாய்ஸ்ல போறாளே. ஐயோ ஐயோ, எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. எனக்கு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க. நீ வா, நீ போலாம். நீ போடி. என்ன கிளம்பு போறியா இல்லையா? நீ உனக்கு தனியா சொல்லணுமா? போ போன்ற ஹலோ மேடம், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேடம். அர்ஜுன் சார் இருக்காங்களா மேடம்? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். அர்ஜுன் சார் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். மேடம், அது
அது வந்து மேடம் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மேடம் டாக்டர் உங்களை நேரா வர சொல்லியிருக்காங்க மேடம். எதுக்கு? தெரியல மேடம், ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம். உடனே உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. டாக்டர் என்ன விஷயம்னு சொல்லல மேடம், ஆனா உடனே வசுந்தரான்ற பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க மேடம். அது ஏதோ ட்ரீட்மெண்ட் விஷயத்துக்காக பேசுறதுக்கு வர சொன்னாங்க. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க ஹெல்த் மேல இருக்க அக்கறையில தான் டாக்டர் கூப்பிடுறாங்க. வாங்க மேடம். இங்க பாருங்க, எனக்கு இங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, என்னால அங்க வர முடியாது. டாக்டர் உங்க ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு 1 ஹவர்ல அனுப்பிடுறேன்னு சொன்னாரு மேடம். ஏங்க, நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏங்க மறுபடியும் அதே பேசுறீங்க? மேடம் ப்ளீஸ் மேடம், நான் தான் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் மேடம். அதனால தான் மேடம் வர சொல்றாரு. நீங்க வரலனா என் வேலையே போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். சரி வரேன், ஆனா என்ன சீக்கிரமா அனுப்பி விட்டுருங்க, அப்பதான் நான் வருவேன். நான் டாக்டர் கிட்ட பேசுறேன், நீங்க வந்த உடனே அனுப்ப சொல்லிடுறேன் மேடம். சரி வரேன். எதுக்கு இப்போ வர சொல்றாங்க? வாங்க 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 மேடம். நான் டாக்டரை பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம், டாக்டரே உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க மேடம் போலாம். வாங்க மேடம். டாக்டர் வாங்க 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 வசுந்தரா, உட்காருங்க உட்காருங்க வசுந்தரா. இல்ல, நீங்களும் உட்காருங்க ஓகே டாக்டர். வசுந்தரா, உட்காரேன் உட்காரேன். வசுந்தரா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இப்ப இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல உயிர் பொழைச்ச கேஸ் எல்லாம் கூட இருக்கு. அதனால இந்த வாழ்க்கையில நிரந்தரம்னு எதுவுமே இல்ல. வாழற காலத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடணும், அதான் ரொம்ப முக்கியம். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அதே மாதிரி தெரியாம யாராவது தப்பு பண்ணியிருந்தா கூட அத மன்னிக்கிற குணத்தை நம்ம பழகிக்கணும். வேற என்ன சொல்ல வராரு? அதனால லைஃப் இஸ் so simple. We have to face it positively. டாக்டர், நேரடியா விஷயத்த சொன்னா நல்லா இருக்கும். ஏமா, வசுந்தராங்கிறது நீங்க தானே? ஆமா டாக்டர், என் பேரு தான் வசுந்தரா. வசுந்தராங்கிற பேஷண்ட்டுக்கு தான் பிரெயின் டியூமர். அது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்க இன்னும் சில நாள் தான் உயிரோட இருப்பாங்க. சரி டாக்டர், இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன் அத சொல்லுங்க முதல்ல. எதுக்கு தேவையில்லாம எதேதோ பேசுறீங்க? சீக்கிரம் சொல்லிடுங்க டாக்டர். ஐயோ, நீங்க சாக மாட்டீங்கம்மா. நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். என்னமா நான் சொல்றது? கரெக்ட் டாக்டர். இப்போ என்னதான் டாக்டர் சொல்ல வரீங்க? கோவப்படாதீங்க, கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு வரீங்களா? எதுக்கு? கோவப்படாதீங்க மேடம், ப்ளீஸ். ஏமா வா, அப்படி எனக்காக ப்ளீஸ் எந்திரிச்சு வாங்க. மேடம், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம். ஐயோ டாக்டர், நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் சொல்ல வந்ததுல சொல்லுவேன். சரிங்க டாக்டர், நான் உங்களை மன்னிச்சிட்டேனே வெச்சுக்கோங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு மேடம். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இப்போ வசுந்தரா பிரசாத் நீங்க தானே? ஐயோ டாக்டர், நான் வசுந்தரா ஹரிபிரசாத். ஐயோ, நான் மறந்துட்டேன். ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. நீங்க வசுந்தரா ஹரிபிரசாத். உங்கள மாதிரியே இன்னொரு பேஷண்ட் வசுந்தரா பிரசாத். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரெயின் டியூமர் ரிப்போர்ட்டை இதா இங்க நிக்குத, இது மாத்தி கொடுத்துருச்சு. அதனால நீங்க ஆல் ரைட். உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு பிரெயின் டியூமர் கிடையாது. நீங்க 100% பர்ஃபெக்ட். சந்தோஷம் தானமா?